ஈரான் அணு உலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. தற்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திட்டவட்டம். ஒரு நாட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியது பொறுப்பற்ற செயல். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு ரஷ்யா கடும் கண்டனம். அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் ரஷ்யாவின் உதவியை நாடுகிறது ஈரான். விளாடிமிர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யா விரைகிறார். போர் பதற்றத்தை தணிக்க அமைதி பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும். ஈரான் அதிபர் மசூத் பெஷோஸ்கியானிடம் பிரதமர் மோடி பேசினார். மோடியின் முயற்சிக்கு நன்றி தெரிவித்தார் ஈரான் அதிபர் மசூத் பெஷோஸ்கியான். இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரை தடுக்க இந்தியா முயற்சி எடுக்க வேண்டும். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஆழமான தொடர்பு உள்ளது என சோனியா காந்தி கருத்து. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களை தவிர புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை. கடன் வாங்குவதில் தான் திமுக ஆட்சி முன்னிலை வகிக்கிறது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். உதகையில் ரயில் நிலையத்தில் இந்தி மொழியை விளம்பரப்படுத்தும் வகையில் வைக்கப்பட்டுள்ள பலகையை உடனே அகற்ற வேண்டும். இந்தி திணிப்பை ஏற்க முடியாது என ரயில்வே அமைச்சருக்கு திமுக அமைச்சர் ஆர் ராசா கடிதம். ஹரியானா மாநிலம் சண்டிகரிலிருந்து லக்னோவுக்கு புறப்பட தயாராக இருந்த இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. சரியான நேரத்தில் கண்டறியப்பட்டதால் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் நிம்மதி. தமிழகத்தில் வருகின்ற 28ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை கிண்டியில் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் ஏமாற்றுகிறது திமுக அரசு. 20 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் கண்டனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொழாங்குறிச்சி டாஸ்மாக் கடையில் வாங்கிய மது பாட்டிலில் கரப்பான் பூச்சி செத்து கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. கடை பணியாளர்கள் 500 ரூபாய் கொடுத்து சமாதானப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. பூச்சி இருக்கிறது பாட்டிலில் 140 ரூபாய்க்கு வாங்கியுள்ளேன். பூச்சி இருக்கிறது பாட்டிலில். புதுக்கோட்டை மாங்காடு அருகே புதுச்சேரி வேளாண்மைத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. அமைச்சர் உயிர் தப்பிய நிலையில் அவரது உதவியாளர் உட்பட 5 பேர் காயம். சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் நினைவு தினம். நினைவிடத்தில் பொதுமக்கள், அரசியல் கட்சியினர், பிரபலங்கள் அஞ்சலி. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் சென்னைக்கு திரும்பி வந்த விவகாரம். வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டதால் சென்னையிலிருந்து மீண்டும் லண்டனுக்கு புறப்பட்டது. உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் வந்த லாரி கார் மீது மோதி விபத்து. கார் மற்றும் லாரி பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்ததில் காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மகாராஷ்டிராவில் பருவமழையின் போது சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கியதில் 40 கோடி ரூபாய் மோசடி. வருவாய்த்துறை அதிகாரிகள் 11 பேரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. மும்பை விமான நிலையத்தில் 11.36 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரைகள் பறிமுதல். சிரியாவிலிருந்து கடத்தி வந்த நபரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பஞ்சாப் மாநிலம் பதின்டாவில் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய 2 பேரின் வீடுகளை இடித்து தள்ளியது போலீஸ். உத்தரப்பிரதேசத்தை போல பஞ்சாபில் புல்டோசர் கலாச்சாரம்.
குஜராத் மாநிலம் போர்பந்தர் உள்ளிட்ட இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம். ஹமாஸ் ஆயுத குழுவால் கடத்தப்பட்ட பணைய கைதிகளில் 3 பேர் சடலமாக மீட்பு. இஸ்ரேல் ராணுவம் தகவல். ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து அமெரிக்காவில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம். போர் வேண்டாம் என அதிபர் டிரம்புக்கு எதிராக முழக்கம். ஈரான் அணு ஆயுதம் உருவாக்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அமெரிக்காவின் தாக்குதல் நடவடிக்கைக்கு இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஆதரவு. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என ஆஸ்திரேலியா கருத்து. தற்போதைக்கு போர் பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என வலியுறுத்தல். அமெரிக்கா மீது பதில் தாக்குதல் நடத்தினால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஈரான் சேதங்களை சந்திக்கும். அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரிக்கை. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhabaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.